போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும்படியாக வலியுறுத்துறாரு. அங்கே போகும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு அலட்சியமான பதிலை சொல்கிறாங்க. உங்கள் பொண்ணு வந்து யாருன்னா கூட்டின்னு போயிட்டு இருப்பாங்க, நீங்கள் நாங்கள் காலையில் வந்து தேடுறோம்னு சொல்லி. ஆனால் அந்த பொண்ணு மறுநாள் காலையில் கழுத்தை நெருக்கப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கு தீர்ப்பு வந்து மதுரை கோர்ட் இன்று இப்போது மதிய நேரத்தில் ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கிறது. அதாவது அந்த பொண்ணு எப்பொழுது கிளம்பி போனதோ, எப்பொழுது கிளம்பி வந்ததோ எல்லா ஃபுட்டேஜஸும் கொண்டு வந்து நீங்கள் திங்கட்கிழமை காலையில் கோர்ட்டில் வந்து சப்மிட் பண்ணணும், காவல்துறையை சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. காவல்துறை மெத்தன போக்காக இருக்கிறது. அந்த இடத்துல தேடும் பொழுது அந்த தேடும் நேரத்தில் அந்த பெண் அங்கே இல்லை. மறுநாள் காலையில் எந்த இடத்துல தேடினாங்களோ அதே இடத்துல தான் சடலம் இருக்கிறது. இது மாத்திரமல்ல, மறுநாளில் இந்தியாவிலே ஒரு மக்கு முதல்வராக இந்த தமிழகத்தினுடைய மண்ணாங்கட்டி முதல்வர் மு க ஸ்டாலின் இருந்து கொண்டிருக்கிறார். ஒரு பிஎம் வந்து அட்ரஸ் பண்றாங்க. திமுக வாய்க்கு வந்தபடியெல்லாம் எங்களுக்கு 24 கட்சி இருக்கிறது, நாங்கள் ஒரு உமன்ஸ், உங்களுக்கு வெக்கமா இல்லை? தேமுதிமுகவினுடைய சின்னமே முடக்கி விட்டதாக தகவல். அவங்க எந்த சின்னத்தில் நிற்பாங்க? எப்படிப்பட்ட ஆள்? அதாவது அம்மையாருடைய காலகட்டத்தில் எதிர்கட்சியாய் உட்கார்ந்து தமிழகத்தையே ஒரு மிகப்பெரிய உழுக்கினவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அண்ணன் அவர்களுக்கு நான் சொல்கிறேன், அறிவாலயத்தில் உங்கள் கட்சியை நீங்கள் அடமானம் வச்சுக்கிறீங்க. தயவு செய்து அதை மீட்டுக்கொண்டு இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியே வெளியே வாங்க. இல்லை என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய கட்சி முழுகிவிடும். உண்மையாக சொல்கிறேன், ஓபிஎஸ் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த ஒரு உறுப்பினராக சேர்ந்திருந்தால் கூட வருகின்ற தேர்தலில் இரட்டைலை தவிர்த்து அவர் வேற யாருக்கும் ஓட்டு போட மாட்டார். நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று இந்த நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜகவின் சிறுபான்மையினர் அணியின் சமூக ஊடக பிரிவு மாநில பொறுப்பாளர் சாமுவேல் அவர்கள் நம்முடன் இருந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம் மேடம். திமுக இல்ல அப்படின்னா நினைச்சு கூட பார்க்க முடியல, தமிழ்நாடே அழிஞ்சிரும், அவங்க மட்டும்தான் தமிழ்நாடு அப்படின்னு நடிகர் வடிவேலு அவர்கள் வந்து அப்படியே விசில் சத்தத்தோட சொல்லியிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் சொன்னது உண்மைங்க. திமுக எல்லாம் தமிழ்நாடு அழிஞ்சிருந்தா அவங்க மட்டும்தான் தமிழ்நாடு. ஏனென்றால் இன்னைக்கு தமிழ்நாட்டை அழித்து கொண்டிருக்கிறவர்கள் திமுக. இன்னொன்று, ரெண்டாவது விஷயத்தை ஃபஸ்ட்டு கேள்வியாக கேட்டுக்கிறாரு. ரெண்டாவது விஷயம், அவர்கள் மட்டும்தான் தமிழ்நாடு, திமுகவுடைய குடும்பம் மட்டும்தான் தமிழ்நாடு, கோபாலபுரம் குடும்பம் மட்டும்தான் தமிழ்நாடு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திருச்சியில் கடைசி ஒரு 10 சீக்வன்ஸையை மிக பிரம்மாண்டமான குறிவைக்கும் வகையாக பேசியிருக்கிறார். நம்ம தமிழக மக்களே உற்று நோக்கி பார்த்தார்கள். திமுகவின் குடும்பத்தின் மீது குறி என்று கூட ஒரு டைட்டில் அதில் வைக்கலாம். ஏனென்று சொன்னால், இன்றைக்கு குடும்ப ஆட்சி ஒழிக்கப்பட வேண்டும். அகில இந்திய பாரதத்தினுடைய நம்முடைய இந்திய தேசத்தை குடும்ப ஆட்சி ஒன்று ஆண்டு கொண்டிருந்தது, காங்கிரசினுடைய ஒரு குடும்ப ஆட்சி. அதை நரேந்திர மோடி அவர்கள், வாஜ்பாய் அவர்கள் ஆட்சிக்கு பிற்பாடு இன்றைக்கு இந்தியாவிலே குடும்ப ஆட்சி கிடையாது. அதே போல் குடும்பத்தின் ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் இன்றைக்கு களமிறங்கியிருக்கிறது பாரத பிரதமருடைய கண்கள் மற்றும் பாஜகவினுடைய ஆட்சியாளர்களுடைய கண்கள். அந்த வகையில் பார்க்கும்போது வடிவேல் வந்து கொஞ்சம் நையாண்டியான ஆள். ஏனென்றால் போன எலெக்ஷன்லாம் அவர் எங்கே இருந்தான்னு சொல்லி தெரியல. கலைஞர் இருக்கும்போது வந்தார், விஜயகாந்தை அவர்களை இழிவாக பேசினார். ஏனென்றால் தான் குடும்பத்தை சார்ந்தவர்கள் தன்னோடு கூட நெடுக்கிறவர்களை அவர் வந்து கொஞ்சம் கூட, அதாவது பெருமைப்படுத்தியோ மரியாதை கொடுத்தோ பேச தெரியாத ஒரு நெய்யாண்டியான ஒரு ஆள் கூட சொல்லி வச்சுக்கலாம். அந்த வகையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குடும்பத்தை பற்றி இன்னைக்கு மெச்சிக்கொண்டு, அதாவது புகழை பாடுமன்னமாக வடிவேல் பேசுகிறார் என்று சொன்னால் அதையெல்லாம் ஒரு பொருளாக எடுத்துக்கொள்ளவே முடியாது. இன்னொன்று, அவர் சொன்னது போல திமுக தான் தமிழ்நாடு என்று சொல்லியிருக்கிறார். அவரே வந்து ஒரு எவிடன்ஸை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு தமிழகத்தினுடைய ஊழலையும் தமிழகத்தினுடைய வரி பணத்தையும் தமிழக மக்கள் மீது உள்ள கடன் சுமையும் எப்படியெல்லாம் புகுத்தி மக்களை சுரண்டி கோபாலபுரத்தினுடைய குடும்பம் வைத்திருக்கிறது என்பதை அவர் சொல்ல மறந்துவிட்டார். அதை நெய்யாண்டியாக சொல்லியிருக்கிறார். அதைத்தான் இன்றைக்கு மேடையில் கீழே உட்கார்ந்திருக்கிற அந்த தொண்டர்கள் விசிலடித்து ஆரவார படித்திருக்கிறார்கள் வடிவேலை. இன்னொன்று, அவர் சொன்ன கதையை உற்று நோக்கி பார்க்கணும். திராவிட முன்னேற்ற கழகம்தான் தமிழ்நாடு அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறார். இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாடு என்பதை ஒரு சிறு பெண், சிறுமியாக இருக்கட்டும் அல்லது மூதாட்டியாக இருக்கட்டும்,
திமுக காரன் செய்கிற ஒரு உச்சக்கட்ட வேலையை அவர் குறிப்பிட்டு மறைமுகமாக சொல்லியிருக்கிறார். வடிவேல் அவர்களே நான் பாராட்டுகிறேன். நீங்க சொன்னது போலவே தான் சார். இப்போ பிஎம்மும் சிஎம்மும் வந்து திருச்சியே ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறமான ஒரு செய்தி வந்து பரவிட்டு இருந்தது. ஆனா அந்த செய்தியில இன்னைக்கு மக்கள் ஒரு கேள்வி, அதாவது தூத்துக்குடி மாவட்டத்துல விளாத்திக்குளத்தில் நடந்த ஒரு அக்கிரமத்தை வந்து மக்கள் இன்னைக்கு கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. இதுல முக்கியமாக கனிமொழி அன்றைய நாள் போகாமல் இன்னைக்கு அவங்க போயிருக்காங்க. மக்கள் அவங்களை வந்து அந்த இடுக்கத்துல நகர முடியாத அளவுக்கு ஆவேசப்பட்டு கேள்விகளை எழுப்பி இருக்காங்க. இதுல அவங்க சொல்லியிருக்கிறது என்னன்னா, அந்த பெண்ணுக்கு சரியான நிதியை வந்து வழங்கும், அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்கும். இது சரியான பதில்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா அக்கா கனிமொழி அவர்களுக்கு தான் சொந்த தொகுதியில் தான் சொந்த பாராளுமன்றத்தில் நடக்கின்ற ஒரு செய்தி கூட தெரியாது. நாங்குநேரியில் இந்த வாரத்தில் 2வது சம்பவம் நடக்கிறது. நாங்குநேரினுடைய பிரசன்ட் சிட்டிங் எம்எல்ஏ ரூபி மனோகர் என்று சொல்லி நினைக்கிறேன், எம்பி பக்கத்து தொகுதியினுடைய எம்பி ராபர்ட் க்ரூஸ் என்று சொல்லி நினைக்கிறேன். அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 6 பேர் வந்து பைக்கில் போகிறாங்க. பைக்கில் போகும்போது நின்று கொண்டிருந்த சாமானிய மக்களை பொதுமக்கள் எல்லாம் வெட்டின காட்சிகளை போன வாரத்தில் பார்த்தோம். சிவகங்கை மானாமதுரை. ஆமா, மானாமதுரையிலும் ஆகாஷ் என்பவர் வந்து அவர் ஒரு லாக்அப் டெத் வந்து நடந்திருக்கிறது. அதையும் தாண்டி இப்போ நாங்குநேரியில ஒரு பெண் வந்து தன்னுடைய சிறுநீரம் கழிப்பதற்கு வெளியே இடத்துல போறாங்க. போகும்பொழுது அந்த பெண் வந்து திரும்பி வராத பெண்ணை வந்து சாயந்தரம் 6 மணிக்கு ஒரு ஜோரி செக்ஷனில் போயிட்டு ஸ்டேஷனில் வந்து கேஸ் கொடுக்கும்படியாகி போகிறாங்க. அவங்க அப்பாவோ அவங்க அம்மாவோ அவங்க குடும்பத்தினுடைய சூழலில் இருக்கிற அத்தனை சொந்தங்களும் அந்த ஸ்டேஷனில் போகும்போது அந்த ஸ்டேஷனுடைய காவல் ஆய்வாளர் என்ன சொல்கிறாருன்னா, இது உங்களுடைய ஜோரி செக்ஷன் கிடையாது, பக்கத்து ஜோரி செக்ஷனுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும்படியாக வலியுறுத்துறாரு. அங்கே போகும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு அலட்சியமான பதிலை சொல்கிறாங்க. உங்கள் பொண்ணு வந்து யாருன்னா கூட்டின்னு போயிட்டு இருப்பாங்க, நாங்கள் காலையில் வந்து தேடுறோம்னு சொல்லி. ஆனால் அந்த பொண்ணு மறுநாள் காலையில் கழுத்தை நெருக்கப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டு இருக்கிறது. அதாவது போஸ்ட்மார்ட்டத்தில் வந்து குறைஞ்சபட்சம் 10 பேருக்கு மேலே அந்த பொண்ணை வந்து பாலியல் துன்புறுத்தி கொண்டிருப்பாங்கன்னு சொல்லி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து இங்கே சொல்லியிருக்கிறது. இன்றைக்கு தீர்ப்பு வந்து மதுரை கோர்ட் இப்போது மதிய நேரத்தில் ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கிறது. அதாவது அந்த பொண்ணு எப்பொழுது கிளம்பி போனதோ எப்பொழுது கிளம்பி வந்ததோ எல்லா ஃபுட்டேஜஸும் கொண்டு வந்து நீங்கள் திங்கட்கிழமை காலையில் கோர்ட்டில் வந்து சப்மிட் பண்ணணும், காவல்துறையை சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. காவல்துறை மெத்தன போக்காக இருக்கிறது. அதுவுமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் அவர்கள் இந்த 4.25 ஆட்சி கடவுளுடைய புண்ணியத்தில் எப்பொழுது எலெக்ஷன் கமிஷன் வந்து டேட்டை அறிவிக்க போகிறாங்கன்னு சொல்லி தெரியல. ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் டேட்டை அறிவிச்சாலாவது அவங்க கையில் எடுத்துப்பாங்க, இந்த சட்டம் ஒழுங்கெல்லாம் கண்டிப்பாக நல்லா இருக்கும். இந்த பொம்மை முதல்வர், அதாவது கையாலாகாத முதல்வர் கண்ணை திறந்து பார்க்குறாரா, கொஞ்சம் கூலிங் கிளாஸை கைட்டு தான் பார்க்கணும். ஏன்னா குறைஞ்சபட்சம் அன்றைக்கு தங்களுடைய சொந்த தங்கச்சியினுடைய பாராளுமன்ற தொகுதியில் ஒரு எம்பியினுடைய தொகுதியில் தொடர்ந்து வன்முறை நடந்து கொண்டே இருக்கிறது அங்க இருக்கிற ஆட்கள். ஆனா நீங்க சொல்றது போல சார், அன்னைக்கு அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க போன அன்னைக்கு அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல யாருமே இல்ல. திருச்சியில திமுகவினுடைய மாநாட்டுக்கு காவல் ஆய்வாளர்கள், காவல் ஆணையர்கள் யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாருமே அங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு பந்தோபஸ்து போனோம்னா பக்கத்து மாவட்டத்திலிருந்து கண்டிப்பா அனுப்புவாங்க. குறைஞ்சபட்சம் அங்க இருக்கிற ஜோரி செக்ஷனுடைய லிமிட்டட் எஸ்பியா இருக்கட்டும், கமிஷனராக இருக்கட்டும், ஒரு ஸ்டேஷன்ல அங்க இருக்கிற ரைட்டர்ல இருந்து அல்லது எஸ்எஸ்ஐ ஒருத்தர் கண்டிப்பா இருக்கணும். அங்க இருக்கிற ஐஓ யாருன்னா கண்டிப்பா ரொட்டீனா இருந்தே இருப்பாங்க. ஒரு காவல் நிலையத்தில் கண்டிப்பாக அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து உடனடியாக பொண்ணு யாருன்னா கூட்டின்னு போனதா கூட இருக்கட்டுங்க, உடனடியாக அந்த பெண்ணை தேடி கண்டுபிடித்திருந்தால் குறைஞ்சபட்சம் தன்னுடைய உயிரையாவது காப்பாற்றியிருக்கலாம். அதுதான் வந்து அங்கே இருக்கிற தன்னுடைய சொந்தங்களும் தான் சொந்த அம்மாவும் பிரஸ் மீட்டில் வந்து பேட்டி கொடுக்குறாங்க. அன்றைக்கி நைட்டு வந்து காவல்துறை அழுத்தத்தின் பேரில் காவல்துறை எப்படியாவது அந்த இடத்துல இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணை எந்த இடத்துல வந்து தன்னுடைய சிறுநீரகம் கழிக்க போனதோ அந்த இடத்துல தேடுறாங்க. அந்த இடத்துல தேடும்பொழுது அந்த தேடும் நேரத்தில் அந்த பெண் அங்கே இல்லை. மறுநாள் காலையில் எந்த இடத்துல தேடினாங்களோ அதே இடத்துல தான் சடலம் இருக்கிறது. இது மாத்திரமல்ல, மறுநாளில் நாங்கள் வசிக்கின்ற இந்த செங்கற்பட்டு மாவட்டத்தினுடைய பக்கத்தில் மதுராதம் கிராமத்தில் ஒரு மிகப்பெரிய கொடூரமான செயல் நடந்திருக்கிறது. திமுக கொடி கட்டின ஒரு விபச்சாரியின் மகன் என்ன பண்ணுறான்னா, அங்கே குளிச்சு கொண்டு இருக்கிறான். ஒரு சின்ன பையனும் பின்னாடி ரெண்டு பொண்ணும், ஒரு 16 வயசு பொண்ணு ஒன்று, இன்னொன்று 14 வயசு பொண்ணு ஒன்று, கரெக்டாக சித்தாம்பூர் ரோட்டில் இவங்க போய் கொண்டு இருக்கிறாங்க. இவங்க 3 பேர் 4 பேர் சேர்ந்த குழுக்கள் வந்து குடித்து கொண்டு இருக்கிறது. குடிக்கும்போது இவங்க 3 பேரையும் நல்ல போதையில் இந்த 3 பேரையும் பார்த்து அதில் 2 பேர் தொட்டி கொண்டு போயிட்டு தொடுத்துன உடனே 2 பெண்களையும் பிடிக்கிறான்.
பாலியல் வன்கொடுமை செய்ய 2 பெண்களையும் பிடிக்கிறான். அந்த 2 பெண்களையும் பிடித்த உடனே அந்த அந்த ஆண் சிறுவன் என்ன பண்ணுறான்னா தட்டி விட்டுட்டு அதில் இருக்கிற 16 வயசு பொண்ணும் அந்த ஆண் சிறுவனும் 2 வீலர் போட்டு ஓடிடுறாங்க. ஓடின பிற்பாடு அந்த சிறு பெண்ணை கொண்டு போயிட்டு பாலியல் வன்கொடுமை செய்து அவரை வந்து மறுநாள் காலையில் அமைச்சிருக்கிறாங்க. இதை வந்து நான் இதை வந்து எதுக்கு சொல்கிறேன்னா, தொடர்ந்து ஏனென்றால் இன்றைக்கு சட்டம் கடுமையாக இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குடும்பம் எப்படியாவது 2026 நம்ம ஆட்சியை பிடிக்க மாட்டோமா என்று சொல்லி எல்லாவற்றையும், அதாவது ஏதோ ஒன்று ஏக்கு தப்பாக ஆண்டால் போதும் என்று சொல்லி கண்மூடிதனமாக இன்றைக்கு முதலமைச்சர் ஆண்டு கொண்டிருக்கிறார். தன்னுடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இன்றைக்கு எங்கே துணை முதலமைச்சர் அவர்களும் எங்கே போனான்னு சொல்லி சரியா தெரியல. இல்லை, நீங்க துணை முதல்வர்னு சொல்லும் பொழுது எனக்கு இதே சம்பவத்தை தொடர்ந்து ஒரு கேள்வி. இந்த மதுரை கீழத்தெருவில் எனது கருணாகரன் அப்படிங்கக்கூடிய இளைஞரணி நிர்வாகி மேலே மொட்டை மாடியில் துணிக்காய போட்டுட்டு இருந்த ஒரு கல்லூரி மாணவி கிட்ட வேஷ்டி சட்டையை அவிழ்த்து நிர்வாணமாக அந்த பெண்ணிடம் வந்து பாலியல் தொல்லை கொடுத்தாருன்னு இன்னைக்கு கைது பண்ணியிருக்காங்க. இப்போ 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அடுத்தடுத்து திமுக நிர்வாகிகளே வந்து இதுல வந்து சம்பந்தப்பட்டு இருக்கிறது வந்து எப்படி, எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்குது, மக்களிடையே ஒரு பீதியை கிளப்புகிறதா, இது வேண்டுமென்றே ஒரு செயலாக செயல்படுத்தப்படும்? கண்டிப்பாக பெண்களுடைய பாலியல் குற்றங்கள் இன்றைக்கு விகிதத்தை எடுத்துக்கொண்டால் இந்தியாவிலே தமிழகத்தில் தான் அதிக குற்றங்கள் நடப்பதாக உளவுத்துறை வந்து இன்றைக்கு கணக்கு கொடுத்திருக்கிறது. இந்த முதலமைச்சருக்கு கொஞ்சம் வெக்கம் இருக்குதா, மானம் இருக்குதா, சூடு இருக்குதான்னு சொல்லி தெரியல. நேற்று பிரதமர் மோடி அவர்கள் பேசுகிறார். அதாவது ஒரு ஸ்கூல்ல ஒரு எச்எம் வந்து அங்க இருக்கிற வாத்தியார்கள்லாம் கூட்டு நிற்க வைப்பாங்க. அதுல சரியான மக்கு வாத்தியார் என்று கூட ஒரு சில எச்சம் வந்து திட்டுவாங்க. அதே போலதான் இன்றைக்கு இந்தியாவிலே ஒரு மக்கு முதல்வராக இந்த தமிழகத்தினுடைய மண்ணாங்கட்டி முதல்வர் மு.க. ஸ்டாலின் இருந்து கொண்டிருக்கிறார். ஒரு பிஎம் வந்து அட்ரஸ் அடி பண்றாங்க. தமிழகத்தில் பாலியல் குற்றங்கள் நடக்குது. திருச்சியில வைத்து இந்த திருச்சியினுடைய மாநகரத்தில் அமைச்சர் ஒரு மிகப்பெரிய குற்றத்தை செய்திருக்கிறார் என்று சொல்லி ஒரு தலையாகிய பிஎம் அவர்கள் இங்கே வந்து சொல்லும் போது அண்டை மாநிலத்தில் இருக்கிற அந்த சிஎம்லாம் இவங்களை எப்படி தான் பார்ப்பாங்க? இவங்க பக்கத்து மாநிலத்துக்கு போக முடியுமா? பக்கத்து மாநில முதலமைச்சர் எடுத்து ஏதாவது உதவி கேட்க முடியுமா? இல்லை பேச முடியுமா? வெக்கமாறாது இவங்களுக்கு. ஆனால் கண்ணாடி போட்டுக்கணும், மாநாடு வைக்கிறானுங்க, கொடி கட்டின்னு பறக்கிறானுங்க. இதே மதுராந்தகத்தில் ஒரு கொடி கட்டின காரு குடிச்சிட்டு வந்து ஒரு கர்ப்பிணி பண்ணி ஏற்றினான். இன்றைக்கு அதை வந்து எஃப்ஐஆர் சும்மா கண்மூடித்தனமாக போட்டு அந்த திமுக விட்டாங்க. ராஜ மரியாதையோட அனுப்பிச்சு வச்சாங்க. அதே மதுராந்தகத்தில் அந்த பெண்ணை பாலியல் துன்புறுத்தி அந்த பெண்ணுக்கு வந்து பாலியல் துன்புறுத்தின ஆட்களுக்கு சப்போர்ட்டாக டிஎம்கே கொடி கட்டின அந்த ஆட்களே வந்து இவனுக்கு வந்து சப்போர்ட் பண்றதாக ஒரு மிகப்பெரிய தகவல் மதுராந்தகனுடைய ஜோடி செக்ஷன் ஸ்டேஷன்ல. இப்படிப்பட்ட ஒரு அவல நிலையான காரியங்கள் இந்த தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. உதயநிதி இவருக்கு தான் வந்து பாவம் மூலம் மங்கி போச்சு. ரோட் ஷோ விஜய்க்கு கவுண்டர் கொடுக்கும் வண்ணமாக திருச்சி மாநாடுலாம் வச்சாங்க, எல்லாம் ஃபிளாப் ஆயிடுச்சு. குறைஞ்சபட்சம் இன்றைக்கு இன்னும் இருக்கின்ற 30 நாட்களிலாவது தமிழகம் காப்பாற்றப்பட வேண்டும். எப்படியாவது உண்மையாகவே சொல்றேன், பெண்களுடைய வைத்தறிச்சல் அவங்க சும்மாவே விடாது. இன்னைக்கு பெண்களுக்கு என்னுடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு 5000 ரூபாவும் 2000 ரூபாவும் கொடுத்து விட்டு இவர்கள் வந்து அதற்கு பதிலாக அதற்கு அன்பளிப்பாக பெண் பிள்ளைகளை கற்பழிக்கும் வண்ணமாக, பெண் குழந்தைகளை பாலியல் சீண்டும் வண்ணமாக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் ஊரெங்கும் தெருவாக இன்றைக்கு கூட அந்த கருணாகரனை போன்றவர்கள் வேட்டையை அவிழ்த்து என்னோடு கூட வா என்று சொல்லி ஒரு வெக்கனையான செயல்கள் எல்லாம் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை கண்டிப்பாக உளவுத்துறையாக இருக்கட்டும் அல்லது பாரத பிரதமராக இருக்கட்டும் உடனடியாக இவர்களுக்கு கோர்ட்டு நீதி அரசர்கள் தானாக முன்வந்து மிகப்பெரிய தண்டனை கொடுக்க வேண்டும். பாஜகவையும் எதிர்ப்பதற்கு, கூட்டணி கட்சிகளையும் எதிர்ப்பதற்கு இஸ்லாமிய சகோதரர்களையும் இஸ்லாமிய கட்சிகளையும் அமைப்புகளையும் ஒன்று சேர்த்து விட்டாயிற்று. அடுத்தது இவர்களை இன்னும் பலமாக எதிர்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து கிறிஸ்தவ மக்கள், கிறிஸ்தவ கட்சிகள், அமைப்புகள் எல்லாரும் என்னோடு இணைந்து வாருங்கள், அவர்களை எதிர்க்கலாம். இனிமே நம்ம தான் ஆட்சி செய்ய போறோம், நான் உங்களோட வந்து சாண்டாவாக நான் வந்து உங்களோட நிற்கிறேன், இனிமே நம்ம தான் அப்படின்னு தைரியமாக காலரை தூக்கி விட்டுட்டு ஸ்டாலின் அவர்கள் வந்து விமென்ஸ் கிறிஸ்டியன் காலேஜில் வந்து பேசியிருக்கிறாரு. உண்மையாலுமே சாண்டாவாக அந்த இடத்துல போய் நின்றுருக்காரு. இனிமே அவங்க தானா? அறிவாலயத்துக்கு போஸ்ட்மேன், அதாவது தபால் போடுறவனையும் தண்ணி கேன் போடுறவனை தான் அவனுக்கு கூட்டணிக்கே சேர்க்கலை. 24 கட்சிக்கு மேலே இன்னைக்கு கூட்டணி சேர்த்திருக்கிறதாக ஒரு தகவல். அந்த 24 கட்சியும் பெயரிட்டு மு.க. ஸ்டாலின் சொல்லுவார மேடையில், கண்டிப்பாக துண்டுச்சிட்டு இல்லாமல் கண்டிப்பாக சொல்லவே மாட்டார். இன்னொன்று, இவர்கள் கூட்டணி கட்சிகளை சேர்த்திருக்கிறாங்களே,
கருணாசு முக்குளத்தோர் ஒரு கூட்டமைப்பை சேர்ந்தவர். நீ என்ன பண்ணியிருக்கணும், சரியான ஆண்மகனாக இருந்தால் உன்னுடைய சின்னத்தில் தனி சின்னத்தில் நின்று இருக்கணும். அதுதான் கூட்டணியுடைய தர்மம். இன்றைக்கு என்டிஏ கூட்டணி பார்த்தீர்கள்னு சொன்னால் பாஜக அதில் இருக்கிறது, அதிமுக இருக்கிறது, ஜான் பாண்டியன் கட்சி இருக்கிறது, அல்லது சொல்லப்போனால் நம்ம அன்புமணி ராமதாஸுடைய கட்சி இருக்கிறது, இப்படி திருமுருகன் அவருடைய கட்சி இருக்கிறது. இவர்களெல்லாம் தனி சின்னத்திலே அவர்களுடைய சின்னத்திலே கண்டிப்பாக நிற்பார்கள். ஆனால் திமுக வாய்க்கு வந்தபடியெல்லாம் எங்களுக்கு 24 கட்சி இருக்கிறது, நாங்கள் ஒரு உமன்ஸ், உங்களுக்கு வெக்கமா இல்லை, பாலியல் துன்புறுத்தல் நடந்து கொண்டு இருக்கிறது, நீங்கள் பேசின மேடையில் அந்த நிகழ்வு அந்த நொடியில். ஆனால் நீங்கள் போய் உமன்ஸ் காலேஜில் போய் நின்று ஒரு கிறிஸ்துவத்தை கொச்சைப்படுத்தும்படியாக அங்கே இருக்கிற நன்ஸ்கிட்டையும் அங்கே இருக்கிற சிஸ்டர்ஸ்கிட்டையும் அங்கே இருக்கிற ஃபாதர்ஸ்கிட்டையும், அந்த ஃபாதருக்கு கூட அறிவில்லை. ஏனென்றால் அவர்கள் மேடையிலே புத்தி சொல்ல வேண்டும். யாருக்கு? உங்களுக்கு சண்டே கிளாஸ், அதாவது எப்படி சொல்வது, ஒரு சண்டே கிளாஸ் தாத்தாவனுடைய அந்த பேரை உச்சரிப்பதற்கு கூட இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சருக்கு அருகதையே கிடையாது என்று சொல்லி அவர்களுக்கு சொல்லி இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட அழைப்பை விடுக்கிறாரு. இப்போ கருணாசை பற்றி நான் சொன்னேன். கருணாசு வந்து கூட்டணியில், அதாவது திமுகவுடைய கூட்டணியில் போயிட்டார். அவர் எந்த சின்னத்தில் நிற்பார்? உதயசூரியன் சின்னத்தில் தான் நிற்கணும். ஏனென்றால் இது கூட்டணி தர்மமா? கூட்டணி தர்மம் கிடையாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தேமுதிமுகவினுடைய சின்னமே முடக்கி விட்டதாக தகவல். அவங்க எந்த சின்னத்தில் நிற்பாங்க? எப்படிப்பட்ட ஆள்? அதாவது அம்மையாருடைய காலகட்டத்தில் எதிர்க்கட்சியாய் உட்கார்ந்து தமிழகத்தையே ஒரு மிகப்பெரிய உழுக்கினவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அப்படிப்பட்ட கட்சி இன்றைக்கு நாசமாக்கி ஒரே ஒரு சீட்டுக்காக தன்னுடைய சொந்த தம்பிக்காக பேரம் பேசி இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போயிருக்கிறார்கள் இந்த பிரேமலதா அந்த சகோதரி அவர்கள். உண்மையாகவே கேப்டனுடைய ஆன்மா அவர்களை மன்னிக்காது. இப்படிப்பட்ட கூட்டணி எல்லாம் சேர்த்துக்கொண்டு முதலமைச்சர் பட்டம் பகலிலே கனவு காணலாம். கண்டிப்பாக கனவு பலிக்காது. இன்னொன்று, அந்த உமன்ஸ் காலேஜில் ஒரு சண்டே கிளாஸினுடைய ஒரு மாறுபடத்தில் குழந்தைகளை வைத்துக்கொண்டு அவர் வந்து காலரை தூக்கி விட்டு பேசலாம். கிறிஸ்தவர்கள் ஓட்டு இன்றைக்கு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இனிக்கோ இருதயராஜ் போன்றவர்கள் சபைகளிலே, திருச்சபைகளிலே, டைஜஸ்ட்களிலே என்னென்னலாம் திருடை செய்திருக்கிறார்கள். கன்னியாகுமரி தொடங்கி கும்மிடி பூண்டு வரைக்கும் இன்றைக்கு கிறிஸ்தவர்களுடைய ஓட்டு கண்டிப்பாக திமுகவுடைய குடும்பத்துக்கு கண்டிப்பாக போகவே போகாது. ஏனென்றால் அனைத்து கிறிஸ்தவ கூட்டமைப்பும் முன்னாடி இருந்த ஜெயலலிதா அம்மையாரால் நியமிக்கப்பட்ட எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆளுமையே பரவாயில்லை. ஏனென்றால் அவர்கள் கண் திறந்து, ஏன்னா கிறிஸ்தவெல்லாம் கண்டிப்பாக சொல்கிறேன், பைபிளை வந்து திருப்பி படிக்கிறான், பாவத்தை படிக்கிறான், அது என்னென்னலாம் பாவத்தை செஞ்சார், கடவுள் என்னெல்லாம் தண்டனை கொடுத்தான்னு சொல்லி படிக்கிறான். ஆனால் படிக்கிறத விட இன்றைக்கி தமிழகத்தில் கண்கூடாக பார்க்குறாங்க காஞ்சா அப்படின்னு இப்படி போத வஸ்துகளால் சிறு பிள்ளைகள் எப்படி கெட்டு போயிருக்கிறது, பாலியல் வன்கொடுமை எதனால் நடக்கிறது, திமுக ஆட்சி இது கண்டு கொள்கிறதா, இல்லை காவல்துறை திமுகனுடைய ஏவல் துறையாக இருக்கிறதா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிறு பிள்ளைகள், இப்போ அந்த நாங்குநேரியில் அந்த குழந்தை, அந்த பிள்ளை செத்துச்ச அன்றைக்கி நைட்டு தேடி இருந்தால் உடனடியாக அந்த குழந்தையை கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆனால் நீங்கள் பாருங்கள், ஒரு 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 சாமானிய ஒரு பொம்பளை, ஒரு சாமானிய சகோதரியாக இருக்கட்டும், சகோதரனாக இருக்கட்டும், ஒரு டீ கடைங்கன்னா ஒரு டீ கடையோ ஒரு பெட்டு கடையோ ரோட்டு ஓரத்தில் வச்சுருந்தா காவல்துறை என்ன பண்ணுது? திமுகவுடைய ஆட்சியாளர்கள் சொன்ன உடனே காலில் எட்டி ஒதுக்கிறான், காலில் எட்டு ஒடிச்சு அந்த பங்கடி கீழே தள்ளுறாங்க காவல்துறை. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு கையில் கைவிட்டு வாங்கி கொண்டு இன்றைக்கு காவல்துறை திமுகவின் ஏவல் துறையாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. இதை நீங்கள் சண்டே கிளாஸ் வேஷம் போட்டாலும் சரி, அங்கி போட்டு பிஷப் வேஷம் போட்டாலும் சரி, உங்கள் தலை மேலே பொய்யான பிம்பமான டோப்பா வைத்து கொண்டு இருக்கிறீங்களே, அதே போல் பொய்யான ஒரு கோப்பையை எடுத்துக்கொண்டு திராட்சை ரசமோ இல்லை சபைகளில் அப்பத்தனி பிட்டு வாயில உங்களுக்கு பாதிரியார்கள் ஊட்டினாலும் சரி, 2026 திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அப்பட்டமாக தோல்வியடையும். ஏனென்றால் இன்றைக்கு இன்னும் சலசலப்பை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி அண்ணன் திருமாவளவன் அவர்கள் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார். ஏனென்றால் இன்றைக்கு அண்ணன் திருமாவளவர்களுக்கு இந்த காணொலி வாயிலாக ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலை நான் முன்னெடுக்க விரும்புகிறேன். இங்கேருந்து நீங்கள் மணிப்பூருக்கு போகிறீங்க, கனிமொழி கூட இங்கேருந்து பக்கத்து அயல் மாநிலத்துக்கு போகிறீங்க பாலியல் குற்றம் நடந்தால். ஆனால் இன்னும் நாங்குநேரிக்கு அண்ணன் செல்லவில்லை. இன்னும் கோவளத்தில் சென்ட் ஜோசப் ஸ்கூலில் ஒரு 2 சமுதாயத்துக்கு இடையே, மீனவர் சமுதாயத்துக்கும் பட்டியலின சமுதாயத்து பெண்களுக்கு இடையே ஒரு மிகப்பெரிய போர் நடந்தது. அதில் மீன சமுதாயத்தினுடைய அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க, அந்த 3 பெண்களுடைய உயிர்நிலையை எட்டி உதைத்து ரத்தம் வந்த தகவல். இன்னும் அண்ணன் அங்கே போகல. ஏன்னா அண்ணன் சொல்லிங்கிறார், அண்ணன் திருமாவளவன் பேசி கொண்டு இருக்கிறார். மூச்சுக்கு முன்னதோட சொல்கிறாரு, பாஜக கிட்ட அதிமுக அடமானம்
கிடைச்சிச்சு. அண்ணன் அவர்களுக்கு நான் சொல்கிறேன், அறிவாலயத்தில் உங்கள் கட்சியை நீங்கள் அடமானம் வச்சுக்கிறீங்க. தயவு செய்து அதை மீட்டுக்கொண்டு இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியே வெளியே வாங்க. இல்லை என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய கட்சி முழுகிவிடும். இன்னைக்கு விஜய் அவர்களுடைய கூட்டணி அப்படிங்கிறது வந்து பாஜகவோடு கண்டிப்பா என்டிஏவோடு வந்து விஜய் சேர்ந்து விடுவார் அப்படிங்கிற ஒரு செய்தி தகவலாக பரவிட்டு இருக்கு. இதுல முக்கியமாக விசிக திமுகவோட இருந்து வெளியே வந்துடும் அப்படிங்கிற ஒரு செய்தியும் பரவிட்டு இருக்கு. விசிக விஜயோட கூட்டணி வைப்பார். இப்போ சின்னம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய சசிகலா அம்மையார் அவர்களும் வந்து ஒரு கட்சியை ஆரம்பிச்சு அவங்க விஜயோட தான் கூட்டணி அப்படிங்கிற மாதிரியான ஒரு மறைமுகமான ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, விஜயை முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டால் யாரு கூட்டணிக்காக அழைத்தாலும் நாங்கள் போக ரெடி அப்படின்னு நிர்மல்குமார் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. இப்போ பாஜக டிவிகே அப்படிங்கிற ஒரு பேச்சு தான் போயிட்டு இருக்கு. அப்ப ஒரு ஏற்பாடு நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக தலைமை முடிவு செய்யும். அதற்கான முன்னெடுப்பை தலைமை இல்ல அப்படின்னா முதல்வர் வேட்பாளராக தலைமை முடிவு செய்யும். முதல்வர் வேட்பாளராக அண்ணன் விஜய் அவரும் பகல் கனவு தான் கண்டு கொண்டிருக்கிறார். அதாவது ஏபிசிடியே தெரியாம டைரக்டா எக்ஸாம் ஹாலில் போய் உட்காந்து எழுத முடியாது ராசா. ஏனென்றால் சொந்த குடும்பத்தை நடத்த தெரியாதவன் நாட்டை நடத்த முடியாது. ஏனென்றால் உண்மையாகவே அவருடைய பர்சனல் விஷயத்தில் நான் போக விரும்பவில்லை. அண்ணன் விஜய் அவர்கள் தெளிவான ஒரு முடிவை கண்டிப்பாக எடுக்கணும். ஒன்று, இந்த தேர்தல் எங்களுக்கு ஒரு பயிற்சியான தேர்தல். நாங்கள் தனித்து நின்று ஓட்டு சதவீதம் எவ்வளவு வருவது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் என்று சொல்லி ஒரு ஓப்பன் டிக்ளரேஷன் கொடுத்து நீங்கள் இந்த தேர்தலில் கண்டிப்பாக நிற்கலாம். நின்றுட்டு மக்கள்கிட்ட எங்களுக்கு வந்து நல்ல பார்ப்பு இருக்கிறது. அடுத்த தேர்தலில் நாங்கள் வந்து கண்டிப்பாக முதலமைச்சராக வருவோம்னு சொல்லி முன்னெடுக்கலாம். எடுத்த உடனே நீங்கள் குச்செடுத்து, அதாவது தடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரன் என்பது போல நான் முதலமைச்சராக ஆகிவிடும் என்று சொல்லி அவர் பனையூருக்கு கூட வார்டு மெம்பர் ஆக முடியாது. கூட்டணியினுடைய ஆட்சி அதிகாரிகள் அவர் கூட இல்லை என்று சொன்னார். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அவரோடு கூட இருக்கிறவர்கள் எல்லாம் பக்கத்து கட்சியில் இருந்து வந்தவர்கள் தான். அது வந்து எப்படியும் அவர்கள் அதிமுகவினுடைய என்டிஏ கூட்டணிக்கு வருவது 100% சாத்தியமே கிடையாது. இந்த சந்தானம் ஒரு படத்தில் சொல்லுவாங்க பாருங்க, பழைய பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலான்னு சொல்லி. அதுபோல் அவர்கள் என்டிஏ கூட்டணிக்கு வந்தால் செங்கோட்டையன் மேடையில் நிற்பாரா? எடப்பாடியோடு கூட கை கொடுப்பாரா? மாட்டார். ஏன் டிடிவி அவர்கள் வந்து டிடிவி நான் சொல்வது வேறு. அதாவது இல்ல சார், டிடிவி அவர்கள் வந்து எடப்பாடியோட கூட்டணியே கிடையாதுன்னாரு. ஆனா இன்னைக்கு கூட்டணியில இருந்து கையை தூக்கிட்டு தான் நிக்கிறாங்க. நான் அதுக்கு தெளிவான விளக்கம் சொல்றேன். டிடிவியை வந்து செங்கோட்டையன் கூட ஒப்பிடாதீங்க. செங்கோட்டையனும் ஓபிஎஸும் ஒன்று. ஏனென்றால் இவர்கள் எல்லாம் கட்சியை அதாவது எப்படி சொல்றதுங்க, விபச்சாரி கூட நம்பலாம். ஒரு விசுவாசமான ஆட்கள். இன்றைக்கு என்னுடைய தொலைபேசியில் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் புலம்புகிறார்கள், சென்னையில் இருக்கிறவங்க. நாங்கண்ணே இந்த பக்கம் பார்த்தீங்களா ரெட்டலை வஞ்சிருக்கிறேன் ஓபிஎஸ்ன்னு சொல்லி போட்டிருக்கேன், இப்போ அவரே விட்டுட்டு போயிட்டாருண்ணே, நாங்கள் எங்கண்ணா போகிறதுன்னு சொல்லி ஆதரவாளர்கள் கதறி கொண்டு இருக்கிறார்கள். உண்மையாக சொல்கிறேன், ஓபிஎஸ் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த ஒரு உறுப்பினராக சேர்ந்திருந்தால் கூட வருகின்ற தேர்தலில் ரெட்டலை தவிர்த்து அவர் வேற யாருக்கும் ஓட்டு போட மாட்டார். நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அவர் திமுகவில் இணைந்திருக்கிறார். ஆனால் அவர் கை உதயசூரனுக்கு கண்டிப்பாக போவாது. ரெட்டலைக்குத்தான் ஓட்டு போடுவார். அது கண்டிப்பாக அங்கே இருக்கிற அறிவாலயத்தில் இருக்கிற அந்த கோபாலபுர குடும்பத்துக்கு கண்டிப்பாக தெரியும். கண்டிப்பாக தேர்தல் முடிந்த பிற்பாடு நடுத்தருவில் கண்டிப்பாக ஓபிஎஸ் அவர்கள் கண்டிப்பாக நடமாடுவார். அதை மக்கள் பார்க்க தான் போவார்கள். அந்த வகையில் என்டிஏ கூட்டணிக்கு விஜய் வருவது 100% கண்டிப்பாக சாத்தியமற்றது. ஒருவேளை அவர் நின்று எங்கேயாவது பொதுவாக 1 or 2 வந்தால் அப்போதாவது, ஏனென்றால் வெறும் ஒரு கையை வைத்து கண்டிப்பாக ஓசை கண்டிப்பாக வராது. 1 or 2 or 3 எங்கோ தனித்து நின்று ஏதோ ஒரு இடத்துல கண்டிப்பாக வருவதற்கான சாத்திய கூறு இருந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ 2 சட்டமன்ற உறுப்பினரோ தாவேக்கால வந்தால் எங்களோடு கூட வந்து அவர்கள் நெய்வதற்கு சாத்தியம் இருக்கிறது. இப்போ கண்டிப்பாக சாத்தியமற்றது. இதில் ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி யாருக்கு என்று சொன்னால் டிவிகேவினுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு தான். அவர் உண்மையாகவே முடிவெடுத்து இப்படிப்பட்ட செயல்களில் வரமாட்டார். இனிமேலாவது முடிவெடுத்தாலும் அந்த கட்சிக்குள்ளாக ஒரு மிகப்பெரிய சலசலப்பு கண்டிப்பாக உண்டாகும் என்று சொல்லி நான் பார்க்கிறேன்.